சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 3 வருடங்களாக மக்கள் வங்கியில் நீடித்த தொழில்நுட்ப கோளாறு, வெளிநாட்டு நாணய மாற்று பரிமாற்றத்தில் ஏற்பட்ட தவறு அம்பலம். கோட்டாவின் ஆட்சியில் இடம்பெற்ற கோவிட் பரிசோதனை கருவி மோசடி, விசாரணையை ஆரம்பித்த இளஞ்ச ஊழல் ஆணைக்குழு. டெசிலின் மல்வாரி இல்லம், பல்கலைக்கழக மாணவர்களின் செயலுக்கும் காலிமுகத்திடல் போராட்டத்திற்கும் தொடர்பு இல்லை என்கிறார் சுபஸ்திகா. சர்வதேச காவல்துறையினரால் தேடப்படும் 30 இலங்கை குற்றவாளிகள் திடீர் தலைமறைவு, குற்றப்புலனாய்வு திணைக்களம் தீவிர வலைவீச்சு. கல்லடி பாலம் பாவியில் இருந்து 600 சடலம் மீட்பு, விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ள காத்தான்குடி காவல்துறையினர். டொனால்ட் ட்ரம்பின் சீன பயணத்தை அடுத்து பெய்ஜிங் செல்லும் பூட்டின், கிரெம்ளின் மாளிகை அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். கோட்டாபாய ராஜபக்ச ஜனாதிபதியாக பதவி வகித்த காலத்தில் கோவிட்-19 தொற்றின் போது ரொபிட் ஆன்டிஜென் பரிசோதனை கருவிகள் இறக்குமதியில் நடந்த மோசடி தொடர்பில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு விசாரணை நடத்த தீர்மானித்துள்ளது. மோசடி தொடர்பில் கோட்டாபயவுடன் நெருங்கிய தொடர்பு வைத்திருப்பவர்களின் பெயர்கள் கூட குறிப்பிட்ட நிலையில் இது தொடர்பில் எந்தவித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை. குறித்த விடயம் தொடர்பில் சமீபத்தில் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்திலும் பேசப்பட்டிருந்தது. பதிவு செய்யப்படாத நிறுவனம் ஒன்றினூடாக ரேபிட் ஆன்டிஜென் பரிசோதனை கருவிகளை இறக்குமதி செய்ததில் அரசாங்கத்திற்கு நட்டம் ஏற்பட்டுள்ளதாக கிடைக்கப்பட்டுள்ள முறைப்பாடு தொடர்பிலேயே விசாரணை நடத்த இளஞ்சூழல் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. 2024 ஆண்டு மகேந்திர அமைப்பின் சஞ்சய மகவத் என்பவர் தாக்கல் செய்யப்பட்ட முறைப்பாட்டிற்கு ஏற்கனவே விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. சஞ்சய மகாவத்துவுக்கு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக இளஞ்சூழல் ஆணைக்குழு தனக்கு அனுப்பியுள்ள கடிதத்தை தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். இதேவேளை கடந்த அரசாங்கத்தின் காலப்பகுதியில் நடந்த ஊழல்கள் தொடர்பில் இளஞ்சூழல் ஒழிப்பு ஆணைக்குழு தொடர் விசாரணைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் ஏஆர்எஸ் கொழும்பில் நடந்த மோசடி தொடர்பில் அண்மையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஆணைக்குழுவிற்கு விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்காவின் முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சவுக்கு சொந்தமானது என கூறப்படும் மல்வானை இல்லம் பல்கலைக்கழக மாணவர் குழு ஒன்றினால் கையகப்படுத்தப்பட்டமைக்கும் காலிமுகத்துடன் அறகலைய போராட்டத்திற்கும் இடையில் எந்தவித தொடர்பும் இல்லை என மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் சுவஸ்திகா அரலிங்கம் தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியங்களுக்குள் தங்களது அரசியல் பலத்தை காண்பிப்பதற்கான போட்டி அதிகரித்துள்ளதாக சுவஸ்திகா அருளிங்கம் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த காலங்களில் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தில் முன்னிலை சோசலிச கட்சி பலமான செல்வாக்கை செலுத்தி வந்தது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய ஆட்சி மாற்றத்தின் பின்னர் சில பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியங்களுக்குள் தேசிய மக்கள் சக்தி சார்பான மாணவர் குழுக்களின் அரசியல் பலம் பெற்றுள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன் காரணமாக அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் உண்மையான பிரதிநிதிகள் யார் என்பதை நிரூபிப்பதில் இரு தரப்பினருக்கும் இடையில் பலத்த போட்டி நிலவி வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மல்வான இல்லத்திற்குள் நுழைந்து அதனை தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததாக கூறும் மாணவர்களும் தேசிய மக்கள் சக்தி அரசியல் குழுவை சார்ந்தவர்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அவர்கள் அங்கு சென்றபோது காவல்துறையினர் அவர்களை பெரிதாக தடுக்கவோ தாக்கவோ இல்லை எனவும் இதுவோ முன்னிலை சோசலிச கட்சி சார்ந்த மாணவர் குழுக்களாக இருந்தால் காவல்துறையினர் அவர்களை கடுமையாக தாக்கி கைது செய்திருப்பார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பொது கட்டடங்களை அல்லது சொத்துக்களை கைப்பற்றி அவற்றை பல்கலைக்கழகங்களின் கல்வி நடவடிக்கைகளுக்காகவோ அல்லது பொது தேவைகளுக்காகவோ வழங்குமாறு மாணவர்கள் கோருவதில் தவறில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். எனினும் இந்த மல்வானி நடவடிக்கையானது காலிமுகத்திடல் போராட்டத்தின் 2ஆம் கட்ட வடிவம் அல்ல என்றும் மாணவர் ஒன்றியங்களுக்குள் நிலவும் சுய அரசியல் காரணங்களுக்காகவே இது முன்னெடுக்கப்பட்டுள்ளது என்றும் சுவஸ்திகா அருளிங்கம் தெரிவித்துள்ளார். சர்வதேச காவல்துறையினரால் சிகப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள இலங்கை குற்றவாளிகளில் 30 பேர் தாங்கள் தங்கியிருந்த இடங்களை விட்டு திடீரென தலைமறைவாகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இவர்களை கண்டறிந்து கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் தற்போது தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது.
சர்வதேச அளவில் தேடப்பட்டு வரும் 60 இலங்கை குற்றவாளிகளில் இந்த 30 பேரும் அடங்குவதாகவும் அவர்கள் இந்த நாட்டிற்கு தப்பிச் சென்றிருந்தாலும் அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கான அனைத்து சர்வதேச சட்ட நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா குற்றப்புலனாய்வு திணைக்களம் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இந்த பட்டியலில் பெருமளவிலான போதைப்பொருள் கடத்தல்காரர்கள், நிதி மோசடிகளில் ஈடுபட்டவர்கள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினர்கள் உள்ளிட்ட பல்வேறு ஆபத்தான குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானவர்கள் இடம்பெற்றுள்ளனர். தாங்கள் தங்கியிருந்த நாடுகளின் பாதுகாப்பு அமைப்புகளால் எப்போது வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம் என்ற அச்சம் காரணமாகவே இந்த குற்றவாளிகள் தங்கள் இருப்பிடங்களை விட்டு அவசரமாக தப்பிச் சென்றிருக்கலாம் என ஸ்ரீலங்கா குற்றப்புலனாய்வு திணைக்களம் சந்தேகம் வெளியிட்டுள்ளது. இந்த நிலையில் சர்வதேச காவல்துறையினரின் சிவப்பு எச்சரிக்கைக்கு உட்பட்டிருந்த 42 இலங்கை குற்றவாளிகள் இதுவரை வெற்றிகரமாக இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாகவும் மீதமுள்ளவர்களை கைது செய்ய சர்வதேச ஒத்துழைப்புடன் கூடிய விசாரணைகள் மேலும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு நாணய மாற்று பணப்பரிமாற்ற அமைப்பில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக வாடிக்கையாளர்கள் சிலருக்கு உரிய தொகையை விட கூடுதல் தொகை செலுத்தப்பட்டமை தொடர்பாக சம்பவம் குறித்து மக்கள் வங்கி உத்தியோகபூர்வ ஊடக அறிக்கை ஒன்றை வெளியிட்டு விளக்கம் அளித்துள்ளது. இந்த கோளாறு 2023 மே மாதம் முதல் 2026 மார்ச் மாதம் வரையிலான காலப்பகுதியில் ஏற்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பணப்பரிமாற்ற கட்டமைப்பில் நாணயம் ஒன்றிற்கு பிரயோகிக்கப்பட்ட நாணய மாற்று விகிதத்தில் ஏற்பட்ட தவறு மற்றும் அதன் மூலம் வாடிக்கையாளர்கள் சிலர் மேலதிக பணத்தை பெற்றுக் கொண்டமை தொடர்பாக மக்கள் வங்கி அதிகாரப்பூர்வ விளக்க அறிக்கை ஒன்றை விடுத்துள்ளது. இந்த தவறுதலான பணப்பரிமாற்றங்கள் கடந்த 2023 ஆண்டு மே மாதம் முதல் 2026 ஆண்டு மார்ச் மாதம் வரையிலான காலப்பகுதியில் இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட சில வாடிக்கையாளர்கள் குறித்த தொகைக்கு மேற்பட்ட பணத்தை பெற்றுக் கொண்டுள்ளமை அண்மையில் கண்டறியப்பட்டு அதன் பின்னர் அது முழுமையாக சரி செய்யப்பட்டு விட்டதாக மக்கள் வங்கி பொதுமக்களுக்கு அறிவித்துள்ளது. இந்த தவறு கண்டறியப்பட்ட உடனேயே வங்கி முழுமையான உள்ளக மீளாய்வு நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளதுடன் உரிய செயற்பாட்டு கட்டுப்பாடுகளையும் பலப்படுத்தியுள்ளது. இலங்கை மத்திய வங்கி உட்பட உரிய ஒழுங்குமுறை மற்றும் மேற்பார்வை அதிகார தரப்புகளின் ஆலோசனையின் கீழ் இந்த விடயத்தை வங்கி தற்போது மீளாய்வு செய்து வருகிறது. இந்த விடயத்தால் ஏற்பட்டுள்ள நிதி ரீதியான இழப்பு சுமார் ரூபாய் 656 மில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த தொகையை வங்கி ஏற்கனவே குறிப்பிட்ட காலத்திற்கான தனது நிதி அறிக்கைகளில் முழுமையாக உள்வாங்கியுள்ளது எனவும் தற்போதைய மதிப்பீடுகளின் அடிப்படையில் மேலதிக நிதி இழப்பீடு எதுவும் எதிர்பார்க்கப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட கொடுக்கல் வாங்கல்கள் தொடர்பில் அந்த இழப்பினை மீட்கும் நடைமுறைகளை வங்கி ஏற்கனவே ஆரம்பித்துள்ளதுடன் குறித்த வாடிக்கையாளர்களிடமிருந்து அதனை மீளப்பெறும் நடவடிக்கைகள் தற்போது இடம்பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய தேவை அதிகரிப்பு, உற்பத்தி கட்டுப்பாடுகள் மற்றும் மத்திய கிழக்கு பிராந்திய பதற்ற நிலைமைகள் போன்ற காரணிகளால் உலகளாவிய எரிசக்தி சந்தையில் மசகு எண்ணெய் விலைகள் மீண்டும் அதிகரிப்பை பதிவு செய்துள்ளன. உலகளாவிய எரிசக்தி சந்தையில் மசகு எண்ணெயின் விலைகள் மீண்டும் அதிகரிப்பை பதிவு செய்துள்ளன. அதன்படி WTI ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 105.4 அமெரிக்க டாலராக அதிகரித்துள்ளது. அத்துடன் சர்வதேச சந்தையில் அதிகம் பயன்படுத்தப்படும் பிரெண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 109.3 அமெரிக்க டாலராக பதிவாகியுள்ளது. அத்துடன் இயற்கை எரிவாயு விலையிலும் இன்று மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி இயற்கை எரிவாயு விலை 2.960 அமெரிக்க டாலராக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. உலகளாவிய தேவை அதிகரிப்பு, உற்பத்தி கட்டுப்பாடுகள் மற்றும் மத்திய கிழக்கு பிராந்திய பதற்ற நிலைமைகள் போன்ற காரணிகள் எரிசக்தி விலைகளின் அதிகரிப்புக்கு காரணமாக இருக்கலாம் என பொருளாதார ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். கூட்டு எதிர்க்கட்சியின் பங்கேற்புடன் கூடிய கலந்துரையாடல் ஒன்று நேற்று கொழும்பு மலர் வீதி பகுதியில் நடைபெற்றுள்ளது. தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக எதிர்வரும் 24ஆம் தேதி கம்பகாவில் கருத்தரங்கு இடம்பெறவுள்ள நிலையில் குறித்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. 5 வருடங்களுக்கு மேலான காலப்பகுதியாக காவல்துறை உத்தியோகத்தர்களுக்கு வழங்கப்படாமல் இருந்த பதவி உயர்வுகளை மிக விரைவில் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்து வருவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். புத்தளம் மாவட்டத்தில் காவல்துறை உத்தியோகத்தர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் மற்றும் அப்பகுதியில் பாதுகாப்பு நிலைமை குறித்து கண்டறிவதற்காக நடத்தப்பட்ட விசேட கலந்துரையாடலில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா காவல்துறை உத்தியோகத்தர்களுக்கு வழங்கப்படாமல் இருந்த பதவி உயர்வுகளை மிக விரைவில் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்து வருவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். காவல்துறை சேவையை தர ரீதியாகவும் உயர் தொழில்முறை சேவையாகவும் மேலும் அபிவிருத்தி செய்வதற்காக ஸ்ரீலங்கா அரசாங்கம் இதுவரை எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்தும் அமைச்சர் அங்கு விளக்கம் அளித்தார். இதற்கமைய தற்போதைய நிலையில் காவல்துறை நிலையங்களின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான பெருமளவிலான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
தெரிவித்துள்ளார். காவல்துறை திணைக்களத்திற்குள் நிலவும் மனிதவள பற்றாக்குறையை தீர்வாக 10,000 உத்தியோகத்தர்களை புதிதாக பெற்றுக் கொள்வதற்கான நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு கல்லடி பாலத்தின் கீழ் வாவியில் மீனவர் வலையில் சிக்கிய நிலையில் ஆண் ஒருவரின் சடலம் இன்று காலையில் மீட்கப்பட்டுள்ளதாக காத்தான்குடி காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை காத்தான்குடி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பு கல்லடி பாலத்தின் கீழ் வாவியில் மீனவர் வலையில் சிக்கிய நிலையில் ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு கல்லடி புதிய டாச்பார் வீதியைச் சேர்ந்து 44 வயதுடைய சந்திரசேகரன் கஜேந்திரன் என்பவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த வாவியில் சம்பவ தினமான இன்று காலை 6:30 மணியளவில் வழமை போல் மீன்பிடியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த மீனவர் ஒருவரின் வலையில் சடலம் ஒன்று சிக்கியதை அடுத்து அதனை மீனவர் கரைக்கு இழுத்து வந்து காவல்துறையினருக்கு தெரியப்படுத்தினார். குறித்த நபர் மது வாவியில் நீராடிய நிலையில் நீரில் மூழ்கியுள்ளதாக காவல்துறையினரின் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அத்துடன் குறித்த சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைகளுக்காக வைத்தியசாலையில் ஒப்படைப்பதற்கு நீதிமன்ற அனுமதியை பெறும் நடவடிக்கையை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். குறித்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை காத்தான்குடி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். கண்டியில் பார ஊர்தி மோதி விபத்துக்குள்ளானதில் பௌத்த பிக்கு ஒருவர் உயிரிழந்துள்ளார். பேராதனையில் இருந்து கண்ட நோக்கி பயணித்த பார ஊர்தி ஒன்று வீதியை கடக்க முயன்ற தேரர் மீது மோதியதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது. இதன்போது விபத்தில் காயமடைந்த தேரர் பேராதனை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் போலவத்து பகுதியில் உள்ள ஆசிரமம் ஒன்றில் வசித்து வந்த 83 வயதுடைய தேரர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். விபத்துடன் தொடர்புடைய பார ஊர்தியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் 2 நாட்கள் சீனாவிற்கு அதிகாரப்பூர்வ அரசுமுறை பயணம் மேற்கொள்ள உள்ளதாக கிரெம்ளின் மாளிகை அறிவித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் சீன பயணம் நிறைவடைந்ததை தொடர்ந்து புட்டின் இந்த பயணம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த உயர்மட்ட சந்திப்பின் போது புட்டின் மற்றும் சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் ஆகிய இரு தலைவர்களும் மாஸ்கோ மற்றும் பெய்ஜிங் இடையிலான விரிவான கூட்டாண்மை மற்றும் மூலோபாய ஒத்துழைப்பை மேலும் பலப்படுத்துவது குறித்து ஆலோசிக்க திட்டமிட்டுள்ளனர். இது தவிர சீன பிரதமர் லீ ஜியாங்குடன் பொருளாதார மற்றும் வர்த்தக ஒத்துழைப்பு குறித்தும் புட்டின் விவாதிக்க உள்ளார். கடந்த 2001ஆம் ஆண்டில் இரு நாடுகளுக்கும் இடையே கையெழுத்தான நல்லுறவு மற்றும் நட்பு கூட்டுறவு ஒப்பந்தத்தின் 25ஆம் ஆண்டு நிறைவை கொண்டாடும் விதமாக இந்த விஜயம் அமைகின்றது என ரஷ்யாவின் செய்தி நிறுவனம் ஒன்று தெரிவித்துள்ளது. ட்ரம்ப் மற்றும் ஷி ஜின்பிங் இடையிலான சந்திப்பில் பரந்த அளவிலான வர்த்தக ஒப்பந்தங்கள் பேசப்பட்டாலும் தாய்வான் விவகாரம் மற்றும் ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேல் போர் போன்ற முக்கிய விவகாரங்களில் பெரிய முன்னேற்றம் எதுவும் ஏற்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். 3 வருடங்களாக மக்கள் வங்கியில் நீடித்த தொழில்நுட்ப கோளாறு, வெளிநாட்டு நாணய மாற்று பரிமாற்றத்தில் ஏற்பட்ட தவறு அம்பலம். கோட்டாவின் ஆட்சியில் இடம்பெற்ற கோவிட் பரிசோதனை கருவி மோசடி, விசாரணையை ஆரம்பித்த இலஞ்ச ஊழல் ஆணைக்குழு. டெசலின் மல்வாரி இல்லம், பல்கலைக்கழக மாணவர்களின் செயலுக்கும் காலிமுகத்திடல் போராட்டத்திற்கும் தொடர்பு இல்லை என்கிறார் சுபஸ்திகா. சர்வதேச காவல்துறையினரால் தேடப்படும் 30 இலங்கை குற்றவாளிகள் திடீர் தலைமறைவு, குற்றப்புலனாய்வு திணைக்களம் தீவிர வலைவீச்சு. கல்லடி பாலம் பாவியில் இருந்து ஆணொருவரின் சடலம் மீட்பு, விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ள காத்தான்குடி காவல்துறையினர். டொனால்ட் ட்ரம்பின் சீன பயணத்தை அடுத்து பெய்ஜிங் செல்லும் புட்டின், கிரெம்ளின் மாளிகை அறிவிப்பு. இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.